ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். இது என்னோடய ஃபஸ்ட்டு டெய்லி விலாக். பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு அவங்க முழிக்கிற இடம் என்னென்னா கிச்சனாக தான் இருக்கும். என்ன தான் நம்ம கிச்சனில் குக்கிங் பண்ணாலும் குக்கிங்கை விட க்ளீனிங் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது என்னோடய டெய்லி மார்னிங் ஸ்டவ் க்ளீனிங் ரொட்டீன் தான். நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி ட்வைஸ் ஃபுல் டீப் க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறமா டெய்லி இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ரை கிளாத் எடுத்து ஸ்டவ்வை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அதே கிளாத்தை வெட் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நான் எப்போதுமே நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லிக்விட் ஒன்று வச்சுருக்கேன். அந்த லிக்விட் வச்சு தொடச்சிட்டேன்னா என்னோடய ஸ்டவ் க்ளீன் ஆகிடும். ரொம்ப டர்ட்டியாக இருக்கிற சமயத்தில் சுடு தண்ணி போட்டு கூட நான் துடைப்பேன். இந்த டெய்லி விலாகில் நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷலான ஒரு டிமார்ட் ஹால் வீடியோ கூட இந்த வீடியோவோட எண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெட் கிளாத் வச்சு தொடச்சதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு டெய்லி க்ளீன் லிக்விட் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை தொடச்சி எடுத்துட்டேன்னா என்னோடய ஸ்டவ் ரொம்பவே க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு சூப்பரான கிச்சன் டிப் என்னன்னு பார்க்கலாமா? நான் எப்போதுமே கிச்சன் சிங்க் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு குட்டி கவர் ஒன்று வச்சுருவேன். ஸோ தட் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண வரும்போது நம்ம பிளேட்ஸில் இருக்கிற டர்ட்டெல்லாம் இதிலே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுறதுக்கு பிளேட்டை போட்டுட்டோன்னா சிங்கில் பிளாக்கேஜ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நான் இன்றைக்கி சிம்பிளான லன்ச் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா டிமார்ட் போகிற பிளான் இருக்குன்ட்டு. ஸோ அதனால் சிம்பிளாக சிக்கன் 65வும் சும்மா நார்மல் ரைஸ் வச்சு ப்ளெயின் பிரியாணி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சிக்கன் 65க்கெலாம் டீட்டெயில்டான ரெசிபி டெய்லியும் நான் ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டு நான் சிம்பிளாக ஒரு ப்ளெயின் பிரியாணி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கரில் ஆயில் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் 2 ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட புதினா இல்லை, ஸோ அதனால் நான் இதில் கர்ட் ஆட் பண்ணி தான் பண்ணுறேன். நீங்கள் புதினா இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி 1க்கு 2 தான் தண்ணி வச்சுருக்கேன். நார்மல் ரைஸில் பண்ணுறதுனால நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு சிக்கன் 65யும் பொரித்து எடுத்துட்டேன். குக்கர் 3 விசில்ஸ் அடங்கினதுக்கப்புறமா என்னோடய ப்ளைன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதை வேகமாக சாப்பிட்டுட்டு டிமார்ட் போகிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை டிமார்ட் இவ்வளோ கூட்டமாக இருக்கும்ட்டு. ஸோ என்னால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை. ஸோ நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன்னு போய் ஒரு சின்ன க்யூட் ஹால் வீடியோ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நான் இந்த கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். இது நான் பாசுமதி ரைஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நான் ஒரு ரைஸ் பேரியல் இன்னொரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன். நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த கண்டெய்னரும் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் இட்லி ரைஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இது ருபீஸ் 149க்கு கிடச்சிது. குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த இன்னொரு பாக்ஸ் இருந்துச்சுல அதுவும் 149 ருபீஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த கண்டெய்னர் 99 ருபீஸ் தான் போட்டிருந்துச்சு. இது ஆக்சுவலி ஒரு செட் ஆஃப் 3 கண்டெய்னர். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஏதாச்சும் திங்ஸ் போட்டு கிச்சனில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிக் பண்ணியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 99க்கு இந்த 3 கண்டெய்னரும் ரொம்ப வர்த்தானதாக தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சர்விங் பிளேட் தான் வாங்கியிருந்தேன். இது ருபீஸ் 49. இது நாங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன்.
நெக்ஸ்ட்டு இந்த பிளேட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ₹89. அதுக்கப்புறமா இந்த சூப் பவுல் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் இதை வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து ₹70. இதோட குவாலிட்டியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாஸ் பவுல் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். மேரினேஷனுக்காக, குட்டி மேரினேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பொதுவாகவே எனக்கு வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எதை பார்த்தாலுமே வாங்கிடுவேன். நெக்ஸ்ட்டு இந்த பவுல் வந்து ₹39. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பிளாக் கலரில். சரி, கிச்சனுக்கு யூஸ்க்கு வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ஒரு பவுல் தான். இது வந்து சூப் பவுல் ஆர் பாஸ்தாலாம் நான் வந்து அடிக்கடி பண்ணுவேன். ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து ₹79. நெக்ஸ்ட்டு இந்த 2 கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை வந்து போட்டு வச்சுக்கலான்ட்டு. ஆல்ரெடி இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஏர் டைட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து ஈச் ₹99. சூப்பராக இருக்கும். இது வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அதனால நான் இது வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்பைஸ் ஜார் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் ஆல்ரெடி என்கிட்ட பேர் ஆஃப் 4 இருக்குது. ஸோ 2 எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் குவாலிட்டி வைஸ் ஏர் டைட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து டிமார்ட் போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கண்டெய்னர்ஸ் ஈச் 49. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இது வந்து காரில் அவங்க யூஸ்க்காக வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதோட குவாலிட்டி. ப்ரைஸ் வந்து $199. எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும்ல ஷாப்பிங் பண்ணுறதுல. எனக்கு வந்து வாட்டர் பாட்டில்ஸ் தான். அழகாக குட்டியாக எது இருந்தாலும் நான் வந்து வாங்கிடுவேன். இது வந்து ஈச் $21. ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. டிமார்ட்டில் மட்டும் நம்ம கண்ணை மூடிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிடலாம். நிறைய கலெக்ஷன் அவங்கக்கிட்ட இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹேண்ட்பேக்கில் போட்டு கொண்டு போகிறதுக்கு இது வந்து ரொம்ப காம்பேக்டாக அழகாக இருந்துச்சு. அதனால நான் இது வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் வந்து இது கலருக்காகவே வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து லாவெண்டர் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. $21 இந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்பவே வர்த்தாக இருந்துச்சு. அதனால நான் இதை வந்து பிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பொருள். கிளாஸ் ஃப்ளாஸ்க் தான் இது. இது வந்து நான் பிரணவ் பேபிக்கு மில்க் ஸ்டோர் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தேடியிருந்தேன். ஆனால் எனக்கு இது கிடைக்கவே இல்லை. எனக்கு டிமார்ட்டில் பார்த்தோன்னே உடனே வாங்கிட்டேன். நியூ மாம்ஸ் எல்லாம் இது எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு மில்க் ஸ்டோரேஜ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஊற்றி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மில்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாட்டில். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதோட ப்ரைஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து $150. நெக்ஸ்ட்டு இது வந்து பிரணவ் பேபிக்காக தான் இதுவும் வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக அவன் வந்து ஜூஸ் ரொம்ப நிறைய குடிக்கிறான். ஸோ ட்ராவல் பண்ணும்போது அவனுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இதை நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ₹79. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் தான். ஆனால் இதுக்கு ஒரு அழகான க்யூட் பவுச் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது காருக்காக தான் இந்த பாட்டில் வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ராவல்லாம் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து 2 லிட்டர் பாட்டில். ஸோ வந்து இதில் தண்ணி பிடிச்சி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, $279. பட் இது வந்து ஒன் டைம் தானே, அதனால் வந்து வாங்கியிருந்தேன். நாங்கள் எங்கே ஷாப்பிங் போனாலும் பிரணவ் பேபிக்கு கண்டிப்பாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டாய்ஸ் வாங்கிடுவாங்க. இந்த டாய் வந்து பிரணவ் பேபிக்காக தான் வாங்கியிருந்தேன். ₹99. சூப்பராகவே இருந்துச்சு இதோட குவாலிட்டி. அதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப நாளாக வந்து பிரணவ் பேபிக்காக ஒரு நல்ல ரிமோட் கார் வந்து தேடிட்டு இருந்தோம். இதில் வந்து பியூர் மெட்டல் ரிமோட் கார் வந்து அங்கே டிமார்ட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. அதனால நாங்கள் இது வந்து பிக் பண்ணியிருந்தோம். இது நல்லாவே ஒர்க் ஆச்சு. இது வந்து சார்ஜபிள் பேட்ரிஸ் தான். ஸோ நீங்கள் வந்து டிமார்ட் போனீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ரிமோட் கார் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும்.
இதோட ஜாய்ஸ்டிக் கூட பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். சார்ஜிங் கேபிள் வந்து அவங்களே அட்டாச்சாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டோன்னா பேட்ரி வந்து போட வேண்டியதில்லை. ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த திங்ஸ் எல்லாம் தான் டிமார்ட்டில் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த ஹால் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன மேஜிக் பார்க்கலாமா? நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், இது வந்து எப்படி சால்ட் வாட்டரால் ரொம்ப டர்ட்டியாக இருக்குன்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நான் ஒரு ரீசெண்டாக ஒரு க்ளீனர் வச்சு தான் இதை நான் க்ளீன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இதை வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இதுக்கு வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவே நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். ஸோ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நான் போடுற மினி விலாகையும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.